நடத்தப்போறோம் 102 இடங்கள்ல. அதை தொடர்ந்து அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் விலக்கி சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த அவருடைய நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம். நடத்தப்போறோம் 102 இடங்கள்ல. அதை தொடர்ந்து அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் விலக்கி சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைச்சிருக்கிறோம். நாங்கள் போயிட்டு பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேற ஒன்று. அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை பதிவு செய்யுங்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அந்த வகையில கோபாலபுரம் இல்லத்தில் சென்று வந்த நிலையில தற்போது அண்ணா அறிவாலயத்தில் குறிப்பாக சமூக நீதி அதற்கான அந்த நிகழ்ச்சியான நடைபெற்று வருகிறது. தற்போது இங்கே கலைஞர் அவர்களுடைய சிலைக்கு மலர்ச்சி விட்டு செய்தியாளர்கள் சந்திக்கின்ற பொழுது குறிப்பாக ஆளுநர் அவர்கள் குறிப்பாக நேற்றிரவு ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தேர்தல் உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமாக ஏற்கனவே தற்போது சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றது. மாற்றுத்திறனாளி மத்தியில் பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதற்கான அந்த தீர்மானத்திற்கான அந்த ஒப்புதல் என்பது ஆளுநரிடம் நேற்று இரவு பெறப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே நீதிமன்றம் பல்வேறு குறிப்பாக தீர்மானங்களை ஒப்புதல் அளிக்காமல் இருந்த நிலையில அதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றமே அதுக்கான அனுமதி அளிக்கப்பட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில இது போன்ற ஒரு சூழல் மீண்டும் ஏற்படக்கூடும் என்பதனால ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பார் என்ற அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது. அபிநயா, முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்த விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.